ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷன் போர்டு. ஸோ இந்த விஷன் போர்டு நான் அக்டோபர் மாதம் கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பருக்கான விஷன் போர்டு விச் இஸ் 90 days விஷன் போர்டு. இந்த விஷன் போர்டில் கெரியர், லேர்னிங் அண்ட் பர்சனல் பிராண்ட், ஹெல்த் வைஸ் விஷன். ஸோ இந்த மூணுமே ஒரு மெயின் பில்லராக வச்சு நான் இந்த விஷன் போர்டு கிரியேட் பண்ணியிருந்தேன். இந்த விஷன் போர்டு நான் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பல விஷன் போர்டோட எக்ஸாம்பிள்ஸ், சாம்பிள்ஸ், டெம்ப்ளேட்ஸ், கேன்வாவில், டிசைன் சாஃப்ட்வேரில் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். மற்றவங்க பண்ணதையும் நான் வீடியோ இப்போ பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். விஷன் போர்டு நம்ம ஏன் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அதை நோக்கி போவோம், நம்ம டெய்லி அதை பார்ப்போம். ஸோ அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு தாட் இருக்கும், நம்ம கான்ஷியஸாக நம்ம பார்த்துட்ருக்கோங்கிறதுனால ஆக்ஷன் நம்ம எடுப்போம், எக்ஸிக்யூட்டும் பண்ணுவோம், இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால. பட் இந்த விஷன் போர்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் 1 வீக்கில் நான் டெலீட் பண்ணிட்டேன். 1 வீக்கில் நான் மறந்துட்டேன். 1 வீக்கில் நான் பண்ணதுங்கிறதே ஞாபகம் இல்லை. மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, நான் ஒரு கம்பெனி பார்த்து வச்சேன் அப்படின்னா, அந்த கம்பெனியோட பொசிஷனுமே நான் இந்த பொசிஷனில் இந்த கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வச்சுருந்தேன். ஆனால் அந்த பொசிஷனை பற்றி எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ அதனால் அது இதாகிடுச்சு, ஃப்ளாப் ஆகிடுச்சு. மினிமம் வயபிள் ப்ராடக்ட் விச் இஸ் பர்சனல் பிராண்டிங். அது ஒரு மாதிரி லாங் டாப்பிக்கு, டைம் கன்செப்ஷன் ப்ராசஸ், டெடிக்கேட்டடாக நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். ஆனால் நான் அதை ஒரு சிம்பிளாக 3 monthsன்னு வச்சனால அச்சீவபுளா இல்லை அது ப்ராக்டிக்கலா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் அது ஃப்ளாப். ஹெல்த் வைஸ் நான் பார்க்கும்போது மெடிடேஷன், ஜேர்னலிங், அப்புறம் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வச்சுருந்தேன். லைக் ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ்டு ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் விஷன் போர்டில். ஆனால் செகண்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதுனாலையும் ஒரு மாதிரி லேசினஸ் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி லேசி ஆகிட்டேன். ஸோ அதனால் இதுவுமே ஹெல்த் பில்லருமே நான் கோட்டை விட்டுட்டேன். அதனால் இப்போது இனிமேல் இதுக்கப்புறம் நான் 2026 நான் ஒரு விஷன் போர்டு கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, கிளாரிட்டி, லைக் வென் கம்பேர்ட் டு ஃபஸ்ட்டு விஷன் போர்டு, செகண்ட் விஷன் போர்டுக்கு கிரியேட் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக எனக்கு இருக்குது. அதே மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும், ரியாலிட்டியாகவும் இருக்கணும். அண்ட் இதில் கூட நான் ஃபினான்ஷியலும் ஆட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதான் இப்போ நான் மெயினாக வச்சுருக்க பிளான். ஸோ புது விஷன் போர்டு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில், அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக வரும். அதுக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஷோ பண்ணுறதுல இதுதான் என்னோட விஷன் போர்டு நான் 2025 பண்ணி வச்சுருக்கிறது. இதில் ப்ராப்பர் கிளாரிட்டி இல்லை, ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்தது தவிர ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு விஷன் போர்டு கிரியேட் பண்ண போகிறேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ராக்ரஸ், டிசிப்ளின் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி, ஹேபிட்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு விஷன் போர்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரொடக்டிவிட்டி ஹேபிட்ஸ் எல்லாமே 5 AM கிளப் அப்படிங்கிற புக்கு மூலியமாக நான் லேர்ன் பண்ணது அந்த ஒரே ஒரு புக்கு தான். பிஃபோர் கிரியேட்டிங் அ விஷன் போர்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கெரியர் க்ரோத் அப்படின்னா நீங்கள் என்ன ஜாப், என்ன ப்ரொஃபஷன், என்ன ஸ்கில் நீங்கள் டெவலப் பண்ணணும். ஸோ தட் ஒரு புது ஸ்கில் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அது அடுத்த ஜம்புக்கான பிளாட்ஃபார்மாக அது இருக்கும். ஸோ அதுதான் மெயினாக பார்க்கணும். அதே மாதிரி ஹெல்த் நீங்கள் டெய்லி லைஃப் ஸ்டைலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். லைக் எடுத்தோடனே பெருசாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் ஃபினான்ஷியலாக உங்களோட கரண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி காம்பவுண்டிங் எஃபெக்ட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் அதை பெஸ்ட்டு நீங்கள் ஃபினான்ஷியல் பில்லரை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அண்ட் பர்சனல் பிராண்டிங் அண்ட் லேர்னிங் கண்டிப்பாக ஒவ்வொருக்கு வேரியேஷன் இருக்கும். பட் லேர்னிங் கண்டிப்பாக இருக்கணும். லேர்னிங் பில்லர் எப்படின்னா கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கணும். சின்ஸ் இப்போ இருக்கிற ஏஐ ஒரு தாக்கத்து மூலிமா அது நம்மளோட ப்ரொஃபஷனலுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதும், அது மூலிமா நம்ம என்ன மாதிரியான ஹைவேல போக முடியும் கெரியரில் அப்படிங்கிறதுமே நீங்கள் லேர்ன் பண்ணலாம். பட் லேர்னிங் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ் அண்ட் லைஃப் லாங் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி பேஸில் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே நான் பண்ண மிஸ்டேக்ஸ் அண்ட் லேர்னிங்ஸ் இந்த விஷன் போர்டில். இதுக்கப்புறம் எல்லாமே ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஹேபிட்ஸ், வ்ளாக்ஸ், ஹெல்த் எல்லாமே வீடியோஸ் எல்லாமே வரப்போகுது. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.